இன்றைய ஸ்பெஷல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தவணைப்பொடி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், படாமலும் இருக்கலாம். இது நாஞ்சில் நாட்டு ஸ்பெஷல் அப்படின்னு நாஞ்சில் நாட்டு மக்களுக்கு தெரியும். மற்ற மக்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர்றோம், எப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க. இது தேங்காய் நல்ல முத்தின பதத்தில், அதாவது கொப்பரை தேங்காய்க்கு முந்தின பதத்தில் எடுத்துக்கணும். தண்ணி வத்தின தேங்காவை கூட இருக்கலாம், ஆனால் துருவுற பதத்துக்கு இருக்கணும். இதில் 2 முழு தேங்காய் அளவுக்கு எடுத்து நான் துருவி தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதோட பேஸ். இதுக்கு கூட தான் நம்ம காரத்துக்கான பொருட்களை சேர்த்து தவணைப்பொடி செய்ய போகிறோம். இது எதுக்கு தவணைப்பொடின்னு பேர் வந்திருக்குன்னு எனக்கும் தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் காமிச்சிட்ருக்கேன். காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 20 வத்தல் எடுத்திருக்கேன், 2 தேங்காய்ங்கிறதுனால. அப்புறம் மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், முழு உளுந்து, இது நல்ல மிளகுன்னு நினச்சிக்க வேண்டாம், முழு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பருப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இது காயப்பொடி, அசைப்பொட்டிடா. அப்புறம் நல்லெண்ணெய் வதக்கிறதுக்கு, உப்பு ஹிமாலயன் சால்ட் எடுத்திருக்கேன், ஆர்டினரி உப்பு கூட தேவையான அளவு எடுத்துக்கலாம். புளி 2 தேங்காய்ங்கிறதுனால ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நீங்கள் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் அளவு குறைச்சி கூட செஞ்சு பாருங்கள். எனக்கு அனுபவங்கிறதுனால 2 தேங்காய் எடுத்திருக்கேன். 10 பூண்டும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். 10 பூண்டு பல் போல் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ பாத்திரத்தை சூடாக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் விட்டு, நம்ம எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா வதக்கிற ஐட்டங்கள், ரொம்ப ஃப்ரை பண்ணுற ஐட்டங்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம். கருவேப்பிலையை போட்டுட்டு ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்துடலாம். இந்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம ஓரளவுக்கு நல்லாவே வறுத்து எடுக்கணும். வறுத்து தனியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் கூட நம்ம சேர்க்குறதில்ல. அது தனியாக வறுத்து, தேங்காயை தனியாக வறுத்து அதுக்கு கூட தான் இந்த ஐட்டங்களை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஐட்டம் ஒரு ஸ்பெஷல். எப்படி செட்டிநாட்டு ஸ்டைலில் உட்காரேன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி தெரியாது, இப்போ நம்ம சேனல்ஸ் பார்த்து கற்றுக்குறோமோ, அது மாதிரி இதெல்லாம் ஒரு வகையான ஸ்பெஷல் ஐட்டம் நாஞ்சில் நாட்டில் செய்கிறது. நாஞ்சில் நாடு எங்கே இருக்குன்னா நாகர்கோயிலில் தான் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உள்ள மக்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், நல்லாவே தெரியும். இது ஒரு ட்ரை ஃபார்ம் ஆஃப் சம்மந்தின்னு கூட சொல்லிக்கலாம். தயிர் சாதம், மோர் சாதம், ஏதாவது லைட்டான ஐட்டங்கள், லைட் குழம்பு, ரசம், அதுக்கெல்லாம் இது ஒரு சரியான சைட் டிஷ், ஊறுகாய் மாதிரி தான். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் இது செஞ்சு வச்சாச்சுன்னா அம்மா பார்க்காம நாங்கள் ஸ்பூனில் அள்ளி வாயில் போட்டு போகிற ஐட்டங்கள். முதல்ல உரலில் இடித்து செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ உரலை எங்கே தேடி போகிற, மிக்சியில் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஓரளவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை மிக்சியில் தனியாக பொடிச்சிக்கலாம்.